தமிழ் வணக்கம். அன்பான மாணவ மாணவிகளே, நான் தான் உங்கள் தமிழ் ஆசிரியை பேசுகிறேன். இப்போ நம்ம அடுத்த பாடமான 12வது பாடம் கல்வி கண் போன்றது அப்படிங்கிற ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு கதை தான். இந்த கதை என்ன? இது ரொம்ப முக்கியமானது. கல்வி எவ்வளோ முக்கியம் வாழ்க்கைக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதை. எனவே எல்லாரும் என்ன பண்ணணும்? கவனமாக கேட்கணும். விரியூர் கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம்னா என்னது? வில்லேஜில் உள்ள பஞ்சாயத்தில் நடக்கிற ஒரு மீட்டிங். அப்போ வீட்டில் ஒவ்வொரும் கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு தண்டவரானா என்ன அர்த்தம்? இந்த பெரிய முரசு வச்சுட்டு இதை வச்சு அடிச்சுட்டே சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு அறிவிச்சிட்டு போகிறாங்க. அந்த அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன்கிறவர் தன்னுடைய கடையை பூட்டிட்டு அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போனாராம். பஞ்சாயத்து தலைவர் கூட்டத்தில் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வரவேற்று பேசினாராம். பேசிட்டு அரசின் சிறு தொழில் தொடங்குவதற்காக அரசு எல்லாருக்கும், அரசுனா யார்? கவர்மெண்ட். உதவித்தொகைனா என்னது? ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு பணம் கவர்மெண்ட் தரும். அதை அந்த திட்டம் கொடுத்து பேசினார். இந்த திட்டத்தில் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அவர் கையில் ஒரு பட்டியல், அப்படின்னா அந்த நேம் லிஸ்ட் இருந்துச்சு. அதை அவர் படிக்கிறார். பொன்வண்ணனுங்கிற அந்த கடைக்காரரும் தன்னோட பேர் வருமேன்னு ஆவலோடு எதிர்பார்த்தார். ஆனால் கடைசி வரை என்னாச்சு? உடனே பொன்வண்ணனுக்கு என்ன ஆயிடுச்சு? ரொம்ப வருத்தமாயிடுச்சு. தலைவர்கிட்ட போய், ஐயா எனக்கு மட்டும் ஏன் உதவித்தொகை வரல? எனக்கும் பண வசதியே இல்லையே, நானும் ரொம்ப கஷ்டப்படுறேனே துன்பப்படுறேனே அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் யாருக்கெல்லாம் உதவித்தொகை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் வச்சு அந்த கூட்டத்து மூலம் உங்களுக்கு அஞ்சல்னா என்னது? லெட்டர், தபால் மூலம் தெரிவித்தோமே, நீ ஏன் அதில் கலந்துக்கலன்னு கேட்டார். உடனே அவர், ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரனே யார்? தபால்காரர், போஸ்ட்மேன் வந்தார். எனக்கு படிக்க தெரியாதனால அதை அப்படியே வச்சுட்டே, திறக்கவே இல்லை. சரி, உனக்கு தான் படிக்க தெரியல, உன் பையன்தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறானே, அவன்கிட்டையாவது கொடுத்து படித்து என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம்ல. உடனே பொன்வண்ணனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி. எப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பாரசிங் ஆயிடுச்சு. என்னாச்சு? தலையை குனிஞ்சபடி, ஐயா, நான் மிதிவண்டின்னு எனது சைக்கிள் பழுது பார்க்குற கடை வச்சுருக்கேன். எனக்கு உதவி செய்வதற்காக யாரை வச்சுருக்கேன்? என்னுடைய பையனைத்தான் எனக்கு உதவி செய்கிறது. அதை எனக்கு உதவி செய்கிறதுக்காக அவனை அடிக்கடி பள்ளிக்கூடத்துலேயும் விடுப்புனா நான் லீவ் எடுத்துருன்னு சொல்லுவேன். சில நேரங்களில் தொடர்ந்து பள்ளிக்கே அனுப்ப முடியாத சூழ்நிலை ஆயிரும். அதனால் அவனுக்கும் சரியாக படிக்கவே வரல, எழுதவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறார். அவனோட ஆசிரியரும் என்னை பார்த்து எத்தனையோ தடவை அடிக்கடி இப்படி சொல்லி வருத்தப்பட்டார். பள்ளிக்கூடத்துக்கு தினமும் அனுப்பிச்சாதான் அவனால் படிக்க முடியும்னு எனக்கு அறிவுரை கூட கூறினார். நான் தான் தப்பு செய்துட்டேன் ஐயா, என் மகனையும் இப்படி படிக்க தெரியாதவனா ஆக்கிட்டேன் அப்படின்னு வருத்தத்தோட யார் கூடனா? அந்த வண்டிக்காரரான பொன்வண்ணன் சொன்னார். அப்போ தான் ஊர் தலைவர் சொல்லார், பார்த்தீங்களா உங்களுடைய அறியாமை, என்னது? நெக்லிஜென்ஸ். இப்போ என்னாச்சு? அரசோட உதவித்தொகையும் உங்களுக்கு வரல. கல்வி இருந்திருந்தால் நாள்தோறும் நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகள், அறிவியல் மாற்றங்கள், அதான் சயின்ஸில் ஏற்பட சேஞ்சஸ், இதெல்லாம் நம்ம அறிஞ்சிக்க முடியும். நம்மளையும் நம்ம மேம்படுத்திக்க முடியும்னா என்னது? பெரிய ஆளாக உயர்த்திக்க முடியும். கல்வி தொழிலுக்கு, நம்மளுடைய அறிவுக்கு, தொழிலுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுது. நம்மளுடைய வாழ்க்கையை நேரான வழிக்கு போகிறதுக்கு உதவுது. அப்படிப்பட்ட கல்வியை நம்ம புறக்கணிக்கலாமா? இப்போதாவது புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டார். ஐயா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் தான் படிக்காமல் இருந்துட்டேன், என் மகனாவது நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறட்டும். இனி நான் என் மகனை வேலையில் வைக்காமல்
கண்டிப்பாக பள்ளிக்கூடம் அனுப்பிடுவேன். உடனே என் பையனை கூட்டிகிட்டு போய் தலைமை ஆசிரியர்னே யார் ஹெச்எம் அவங்கள்ட்ட பேசி அவனை திருப்பி சேர்த்துக்கிற மாதிரி சொல்லிடுறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த கிராம அதிகாரியும் புரிஞ்சுக்கிட்டா சரிதான், உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தை தான் நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, நம்ம கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் கல்வி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி சொல்லி விழிப்புணர்வு அதை பற்றி நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியின் தேவையை எடுத்து கூறிய கிராம சபை தலைவருக்கு நன்றி கூறிட்டு அங்கிருந்து போயிட்டார் யார், பொன்வண்ணன். அப்போ இதிலேருந்து மாணவ செல்வங்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கல்வி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு. இப்போ இந்த பாடத்திலேருந்து வாங்க பேசலாம்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன கேட்டிருக்கு, பேருந்தில் ஒருத்தர் படிக்க தெரியாமல் போகிறாரு ஊருக்கு, அவருக்கு என்ன கஷ்டமெல்லாம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன முதல்ல கஷ்டம் ஏற்படும், முதல்ல ஊருக்கு செல்கிறார், அவருக்கு படிக்க தெரியாதனால தப்பான பேருந்தில் ஏறிடுவார். அப்புறம் சரியாக ஊருக்கு போக தெரியாமல் வழியே தெரியாமல் கஷ்டப்படலாம். எல்லாவற்றிற்கும் அடுத்தவங்களோட உதவியே நாட வேண்டியிருக்கும். அது மிகவும் கஷ்டமான செயலா. எனவே படிப்பு ஒவ்வொருக்கும் கண் போன்றது ஆகும். அடுத்தது என்னது, பயிற்சி. படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம். சரியான விடையை கண்டுபிடிப்போமா. துன்பம், இதற்கு எதிர்ச்சொல் என்ன, இன்பம். உதவித்தொகை, இதை எப்படி பிரிப்ப, உதவி ப்ளஸ் தொகை. யாருக்கு ப்ளஸ் எல்லாம், அதை எப்படி சேர்த்து எழுதுறது, யாருக்கெல்லாம், கெல்லாம்னு போடணும். வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது எது, கல்வி. தண்டோரா என்பதன் தராத சொல் அப்படின்னா என்னது, தண்டோராங்கிற அர்த்தம் இல்லாத வேற ஒரு வார்த்தை என்னது, எழுதுதல். இப்போ கேள்வி பதிலுக்கு விடை கொடுவோமா, வினாக்களுக்கு விடையளி. தண்டோரா மூலம் என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது, வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. பஞ்சாயத்து தலைவர் கிராம சபை கூட்டத்தில் எதனை குறித்து பேசினார், பஞ்சாயத்து தலைவர் கூட்டத்தில் அரசின் சிறு தொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை, பொன்வண்ணனுக்கு படிக்க தெரியாதால் அஞ்சல்காரர் கொடுத்த தபாலை படிக்காமல் அப்படியே வைத்து விட்டார். எனவே உதவித்தொகை பொன்வண்ணனுக்கு கிடைக்கவில்லை. அகரி முதலினா என்னது, அகர முதலியை பார்த்து பொருள் கூறுகன்னா உங்கள் டிக்ஷனரி தமிழ் அகராதியை பார்த்து சொல்லணும். ஆவல் அப்படின்னா என்ன, விருப்பம். தபால்னா அஞ்சகம். தண்டோரா முரசு அறிவித்தல். நெறிப்படுத்துதல்னா என்னது, வழிகாட்டுதல். இப்போ அடுத்த சரியான விடையை நிரப்புக. மக்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து, ரெண்டாவது உள்ள கலந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கல்வி கண், 3 சொல்லி கண். இன்னு நான் பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். எந்தளு சிறப்பு லகரம் பழுது. ஆசிரியர் மாணவனை பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரை, எந்தரி பெரியரி அறிவுரை கூறினார். இதில் ஒரு அறிந்து கொள்வோம்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயம், குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி என்னது, படிக்காமல் வேலைக்கு அமர்த்துவது சட்டப்படி குற்றம். இதனை வலியுறுத்தும் விதமாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாள் அப்படின்னா அது அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் ஆண்டுதோறும் எப்போ கொண்டாடுறாங்க, ஜூன் 12 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இது எல்லாரும் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஜூன் 12 சைல்ட் லேபர், அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர் அப்படிங்கிற தினம் கொண்டாடப்படுகிறது. எதை எங்கே செய்வோம் அப்படின்னு கேட்டிருக்கு, இதை பொருத்துவோம். கல்வி எங்கே கற்போம், பள்ளியிலே. பாதுகாப்பை தேடி செல்வது காவல் நிலையம். சிகிச்சை பெற செல்வது மருத்துவமனை. அஞ்சல் தலை வாங்க அஞ்சல் நிலையம். பயணம் செய்ய 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 எங்கே செய்வீங்க பயணம், எதில், பேருந்து நிலையம். அடுத்தது சொல் விளையாட்டு. இந்த மயிலில் நிறைய வார்த்தை எழுத்து கொடுத்துருக்கு, அதை வச்சு நம்ம வார்த்தையை புது புது வார்த்தையை அமைப்போமா. முதல்ல சுற்றம்னு கொடுத்துருக்கு. நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கலாம், மாற்றம், முற்றம், தோற்றம்,
ஏற்றம். அப்புறம் என்ன வார்த்தை? சுற்றம், மாற்றம், முற்றம், தோற்றம், மாசு, ஏற்றம். இந்த மாதிரி நீங்களும் கண்டுபிடிச்சி எழுதுங்க. அடுத்தது பாடி மகிழ்வோம். என்னத்தை பாடி மகிழ்றதுன்னு பார்ப்போமா? பளபளப்பு வண்டி, பனங்காய் வண்டி, ஒத்தையடி பாதையிலும் ஓரம் போகும் வண்டி, பகையில்லா வண்டி, புழுதி தரா வண்டி, எண்ணெய் இல்லா வண்டி, ஏறுக்கோட பாண்டி. நீங்களும் டீச்சர் பாடின மாதிரி பாடி மகிழுங்கள். அடுத்தது என்ன? உனக்கு சரியானவற்றை எடுத்துக்கொண்டு உயர்ந்து செல். இதில் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்கு. ஆனால் மாணவர்களால் உங்களுக்கு எது சரியான வார்த்தை? முதல்ல என்ன? பொறுமையாக இருக்கணும். அடுத்தது துணிவு வேணும். அடுத்தது கடமை. அடுத்தது என்னது? ஒழுக்கம், நேர்மை. அதுக்கப்புறம் என்னது? நேர்மை. அப்புறம் கனிவு, திறமை, கடைசியில் பணிவு. இதை நீங்கள் இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி உயர்ந்து செல்லலாம். சிந்திக்கலாமா? வளர்மதியும் பொன்மணியும் நல்ல தோழிகள். பொன்மணி சொற்களை தெளிவாகவும் அழகாகவும் எழுதுவாள். வளர்மதி சொற்களை தெளிவில்லாமல் எழுதுவாள். இதனை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதுக்கு என்ன விடை? பொன்மணி சொற்களை தெளிவாகவும் அழகாகவும் எழுதுவாள். எனவே அவள் தன் தோழியான வளர்மதிக்கும் அவ்வாறே சொற்களை எழுத கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன? நம்ம மட்டும் ஒரு காரியம் செய்யக்கூடாது, நம்மளுடைய மற்ற தோழிகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க உதவ வேண்டும். என்ன மாணவிகளே, டீச்சர் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனவே இந்த பாடத்தில் இருக்கிற இந்த பின்னாடி உள்ள பயிற்சிகள் எல்லாம் சரியாக செய்து உங்களுடைய தமிழ் நோட்டிலையும் தமிழ் புத்தகத்திலையும் செய்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.